ஓகே. எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஹோம் மீட்டிங் அண்ட் பவர் ஆஃப் 4 போட்டிருந்தாங்க, டாபிக் போட்டிருந்தாங்க. ஓகே. இந்த ஹோம் மீட்டிங்கும் பவர் ஆஃப் 4ம் நான் பண்றேன் அப்படின்னா, எனக்கு பின்னாடியும் சப்போர்ட் பண்றதுக்கு வந்து என் பீப்புள்ஸ் நான் சொல்வேன்ல எப்பயுமே, நாங்க ஒரு ஆள் பண்ணல. எங்க ரிலேட்டிவ் எல்லாமே பண்றோம். எங்க ஊர்ல மொத்தமாவே எல்லாருமே பண்றோம். அப்படி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? இப்ப டெய்லியுமே நானே வந்து எடுத்துட்டு இருந்தா, நானே சொல்லிட்டு இருந்தா, அத நம்பவும் முடியாது. உங்களுக்கு வந்து ரொம்ப போரும் அடிச்சிரும். டெய்லியுமே ஒரே டீச்சரே வந்து எடுத்துட்டு இருக்கப்போ, இந்த பீரியட்லாம் ட்ரெய்னிங் டீச்சர் போவாங்க. அப்ப பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் குஷியா இருக்கும். நல்லா இருக்கும். அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட் பண்ணி படிப்பாங்க, படிப்புல. சோ அதே மாரி தான் இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்டின்னா, எங்க டீம்ல என்ன மாதிரி இருக்கக்கூடிய பவர்ஃபுல் லேடீஸ் ஓட தான் பார்க்க போறோம். அதுவுமே என்ன அப்டின்னா, ஒரு 3 ஜெனரேஷன் ஆஃப் லேடீஸ் வந்து பார்க்க போறோம். யார் அப்டின்னா, பாட்டி, அம்மா, பொண்ணு. இவங்களோட 3 பேரோட லைஃப்ல எப்படி மோடிக்கர் வந்து கடந்து வந்திருக்கு. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். சோ அதுக்காக நான் இப்ப யார இன்வைட் பண்றேன் அப்படின்னா, செல்லத்தாய். இது வந்து இப்ப அவங்க யாரு என்ன அப்படின்னா, அவங்களோட இன்ட்ரோடக்ஷன் வந்து குடுப்பாங்க. குட் மார்னிங். என் பேர் செல்லத்தாய். நானு இந்த இதுல சேர்ந்திருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் அண்ணன் தான் சேர்ந்திருந்தாங்க. அண்ணனுக்கு அடுத்து தம்பி வேல்முருகன். அண்ணன் பேரு குமாரு, அடுத்து தம்பி வேல்முருகன். அடுத்து நீ சேர்க்கா, இந்த பொருள் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்கெல்லாம் சேர்ந்திருக்காங்களே, நம்மளும் வாங்குவோம் என்ன அப்படின்ட்டு நானும் சேர்ந்து வாங்கினேன். வாங்கினேன்ல, எனக்கு என்னன்னா ஒரு அருள் பிரசாதம் மாதிரி இந்த நோனி சிறப்பு ஒண்ணு வந்தது. 2015 வந்ததுன்னு நினைக்கிறேன். அப்ப எனக்கு மூக்குல ஒரு அலர்ஜி இருந்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம். அப்போ 1,00,000 செலவழிச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம். அடுத்த வருஷத்திலே வந்துருமான்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப எனக்கு இனிமேல்லாம் பண்ணுனா நம்மளால பண்ண முடியாது. இருந்தா இருப்போம், இல்லாட்டி போவாங்கிற நிலைமைக்கெல்லாம் நான் வந்துட்டேன். அப்ப அண்ணனுக்கு என்னன்னா, ஒரு பொருள் வாங்குச்சுன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். இத பாருங்க நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அப்ப என்கிட்ட இங்க வந்து இந்த சிறப்பை குடுத்துச்சு. குடிச்சு பார்த்தேன். நல்லா இருந்தது. அப்ப நானு நல்லா இருக்கிறதுக்காண்டியே நான் வாங்கி சாப்பிட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூக்குல இருக்க அலர்ஜி, அடப்பு, கிடப்பு எல்லாமே விட்டுருச்சு. கிளீனா இருந்தது. சரி, இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு திரும்ப நானும் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தேன். இப்ப வரையும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அடுத்த ஹாஸ்பிட்டல் போகவே இல்ல. எனக்கு அது ஒரு சந்தோஷம் ரொம்ப. எனக்கு இப்ப நானும் சேர்ந்து நல்ல லெவலுக்கு வந்திருக்கேன். இந்த மாசத்துல டைரக்டர் ஆக போறேன். போதுமா இந்த பேசணுமா? எனக்கு பின்னாடி என் பொண்ணு சேர்த்து விட்டுருக்கேன். பையனை சேர்த்து விட்டுருக்கேன். மருமகள் இப்ப வந்திருக்கு, அதையும் சேர்த்து விட்டுருக்கேன். நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சித்தி பொண்ணு தங்கச்சியை சேர்த்து விட்டுருக்கேன். அது நல்லா பண்ணிட்டு இருக்கு. எங்க போனோம்னா வயநாடு போயிருந்தோம். அப்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு டூர் போனா ரொம்ப ஆசையா இருக்கும். அப்ப இன்னமும் நம்ம நல்லா பண்ணிட்டு வெளிநாடெல்லாம் போகணுங்கிற ஆசையெல்லாம் ரொம்ப இருக்குது. நல்லா பண்ணுவேன். எல்லாரும் வாங்க, நல்லா பண்ணலாம். வணக்கம். போதுமா? இவங்க வந்து ஒரு ஜெனரேஷன் இல்லையா? இதுக்கு அடுத்து அவங்களோட ஜெனரேஷனை கொண்டு வந்திருக்காங்க யாருன்னா, அவங்களோட பொண்ணு. இப்ப நான் வந்து கார்த்திகான்ற மாதிரி கிருத்திகா இவங்க அடுத்த 3rd ஜெனரேஷனுக்கு வந்து கடந்து வந்துருச்சு. இப்போ இன்னைக்கு வந்து அடுத்து நான் யாரை இன்வைட் பண்ண போறேன்னா, கிருத்திகா. வெல்கம். குட் மார்னிங். என்னோட நேம் வந்து கிருத்திகா. நான் வந்து மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கேன் இங்கிலீஷ்ல. எனக்கு சின்ன வயசுலயே வந்து ஒரு 3 வயசுல இருக்கிறப்ப ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து என்னால எந்த வேலையுமே பார்க்க முடியாது. சின்ன சின்ன வேலை மட்டும்தான் பார்க்க முடியும். பெருசா எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ரொம்ப லீனா வேற இருந்தேன். சாப்பாடு எதுவுமே கரெக்டா இல்லாம, ஆப்ரேஷனுக்கு அப்புறம் மெயின்டைன் பண்ண முடியாம ரொம்ப லீனா எந்த வேலையுமே பண்ண முடியாம இருந்தேன். இப்படி காலேஜும் முடிஞ்சிருச்சு. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் மோடிக்கர் எடுத்து வேல்முருகன் மாமா என்னோட அப்ளையன் அவங்க கொஞ்சம் சொல்லி நானும் மோடிக்கர் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் சென்னைக்கு வேலைக்கு போனதுனால மோடிக்கர் வந்து அப்படியே டிராப் அவுட் ஆயிருச்சு. நான் வேலைக்கு போயிட்டேன். 1 இயர் முடிச்சுட்டு வந்திருக்கேன். லாக்டவுன் வந்துருச்சு. லாக்டவுன் முடிச்சுட்டு வரவும் நானும் கார்த்திகாவும் டெய்லியும் நைட்டு வந்து மோடிக்கர் ஒரு ஹோம் மீட்டிங் டெய்லியும் போட்டுருவோம். அதுல நல்லா ப்ராடக்ட் வந்து ஆர்டர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சது. அப்படியே போயிட்டு இருந்தது. திரும்ப வந்து நான் கம்பெனிஸ்க்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சதுனால திரும்பவும் விட்டுட்டேன். கம்பெனிஸ்க்கு போனா என்னால ரெகுலரா வந்து கிளம்பி போக முடியல. காலையில அந்த டைம் பிக்கப் பண்ணி என்னால கிளம்பி எங்கேயுமே போக முடியாது.
காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு 8 மணிக்குள்ள கிளம்புனா என்னால ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மாமா வந்து புரோட்டீன் கிரஸ்ட் சஜஸ்ட் பண்ணாரு. நல்லா 2 டப்பா தான் குடிச்சிருந்தேன். நல்லா வெயிட் போட்டுட்டேன். ரொம்ப லீனா இருந்ததுக்கு வெயிட் போட்டதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் நல்லாவே தெரிஞ்சது. நானே நிறைய வந்து சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறத்துல வந்து இப்போ வந்து மோடிக்கரோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இதுதான் பண்ண முடியும், இதுதான் எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு, டைம் ஃபிளெக்சிபிளா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து இதை பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இப்போ வந்து ரெகுலராகவேவும் பீப்புள்ஸ் கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். அது போக ஹோம் மீட்டிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்றதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த மந்த் வந்து மைல்ஸ்டோனும் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நான் பண்ண அம்மாவுக்கும் டைரக்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுங்கிறதுனால அம்மாவுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காண்டி அம்மாவும் பண்றோம். இதுலயே என் அண்ணனும் பண்றாங்க, என் அண்ணியும் பண்றாங்க. இது போக எங்க வீட்டுல ஒரு குட்டி பையன் இருக்கான். அவனுக்கு முதற்கொண்டு மோடிக்கர் ப்ராடக்ட்ஸ்னா என்னன்னு தெரியும். அவனே ரொம்ப வந்து ஆட் கொடுக்குற மணிக்கு வந்திருக்கான். தேங்க்யூ. சோ இதுதான் நான் சொன்ன மாதிரி எங்க இதுல நாங்க மட்டுமே இல்ல, எல்லா ரிலேட்டிவ்ஸுமே இருக்காங்க. சோ இது போக ஒரு இம்பார்ட்டன்டான ஆள் இருக்காங்க. யார் அப்படின்னா எங்க பாட்டி. நான் எப்படி சின்ன வயசுல இருந்து எப்ப எப்படி இந்த லெவலுக்கு வந்திருக்கேன், இந்த மாதிரி பேச முடியுது, ப்ராடக்ட பத்தி பேச முடியுது அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே எல்லா மீட்டிங்ஸுமே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா எங்க அப்பா கூட்டிட்டு போவாங்க. அதுக்கு முன்னாடி இருந்து எங்க அப்பாவுக்கு ஒரு பழக்கம் இருக்கு என்ன அப்படின்னா, வீக்கெண்ட் இருக்கும் இல்லையா, சாட்டர்டே சண்டேஸ் வீக் ஃபுல்லாமே நாங்க வந்து ஸ்கூல் போனாலும் லாஸ்ட்ல இருக்க 2 நாள் ஃபுல்லாவே எங்க அப்பா கூட தான் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். காலையில ஒரு 8 மணிக்கெல்லாம் வண்டி கிளம்பி எங்க அப்பா கூட போறோம் அப்படின்னா ஈவினிங் நைட்டு 8 மணி வரைக்கும் எங்க அப்பா கூடயே ஃபுல்லா சுத்திட்டே இருப்பாரு. எங்கெல்லாம் போறாரோ அங்க எல்லாமே கூட்டிட்டு போவாங்க. எல்ஐசி ஆஃபீஸ் கூட்டிட்டு போவாங்க. அவங்க போற இடம், இருக்கிற டீ ஷாப், எங்கெங்கெல்லாம் எல்ஐசி போட்டிருக்காங்களோ, அந்த மாதிரி ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்களோ, இந்த மாதிரி எல்லா இடத்தையுமே கூட்டு போவாங்க. அது அப்படியே பழக்கமாயி மீட்டிங்ஸ் எல்லாத்துக்குமே எங்களை எல்லாத்தையுமே கூட்டு போவாரு. எங்க அப்பா கொஞ்சம் நம்ம இந்த சொல்லுவாங்க இல்லையா, மீன் பிடிக்கிறத விட மீன் பிடிக்க கத்து கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்டான மாதிரி. அத மாதிரிதான். சோ என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லா இடத்துக்குமே கூட்டிட்டு போனதுனால அப்ப லாஸ்டா இப்ப வந்து என்ன சொல்றது, இப்ப மோடிக்கர் கிடைச்சது அது ஒரு பிளெஸிங்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆஹ் நிறைய எங்க லாஸ்டா இப்ப ஒரு கொரோனா தடுப்பூசி போட்டதுனால அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப உடம்பு சரியில்லாம ரொம்ப டெட் பெட்டுக்கு போயிட்டாங்க. அப்ப வந்து எல்ஐசி இருந்துச்சு, மோடிக்கரும் இருந்துச்சு. சரி, இந்த 2ல எது கை கொடுத்துச்சு பாத்தீங்க அப்படின்னா மோடிக்கர் தான். சோ இதை நான் வந்து அதுக்கடுத்து நான் எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். இருக்கிற இடத்துக்கு ப்ராடக்ட் கொடுக்க ஆரம்பிச்சேன். அது அப்படியே லாஸ்டா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வெறும் 30,000க்கு போயிட்டு இருந்த எங்களோட டிபியோட ரேட் வந்துட்டு இப்ப 3 lakhs வரைக்கும் எங்களோட டிபில மட்டுமே வந்துட்டு 3 lakhs வரைக்குமே வந்து போயிட்டு இருக்கு. சோ இதுக்கு அடுத்தும் இதே மாதிரி நிறைய டிபிஸ் இருக்கு. எல்லாமே ஒரு ஹார்ட் தான். வெளியில இருக்க எல்லா தொழிலுமே ஒரு கஷ்டமான தொழில் தான். இதுவுமே கஷ்டம் தான். பட் எந்த கஷ்டத்தை நம்ம சூஸ் பண்றோம்ன்றதுல இருக்கு இல்லையா. இதை நாங்க எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து ஒரு கொஞ்ச நாள்ல நடக்கும்ன்றது கிடையாது. சில பேருக்கு எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் டைம் இருக்கும் இல்லையா. ஒருத்தவங்களுக்கு 6 மாசத்துல நடக்கலாம், ஒருத்தவங்களுக்கு 1 வருஷத்துல நடக்கலாம், ஒருத்தவங்களுக்கு 2 வருஷம் நடக்கலாம், ஒவ்வொருத்தவங்களுக்கு 10 வருஷம் நடக்கலாம், 15 வருஷம் நடக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கான ரைட் டைம் இருக்கும். சோ நம்மளுக்கான ரைட் டைம் வர வரைக்கும் நம்ம சும்மா இருக்கணுமா கிடையாது. எப்ப நம்மளுக்கான எஃபோர்ட்டை நம்ம போட்டுட்டே இருக்குமோ அதுக்கான கரெக்ட் டைம் வந்து வந்து கிடைக்கும். அதே மாதிரி இப்ப வந்து ஒரு கரெக்டான டைம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, எப்படி வந்து எல்லாரும் இப்ப மறுபடியும் பூஸ்டப் ஆனாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு லெவல்ல ரொம்ப டயர்ட் ஆயிரும். இந்த பிசினஸ் இல்லாம எல்லா பிசினஸ்லயுமே ஒரு செட் ஆஃப் டைம்ல வந்து எல்லாருக்குமே என்ன ஆயிரும் அப்படின்னா டயர்ட் ஆயிரும். சோ அகைன் ரீஸ்டார்ட் பண்றது இப்போ எப்படி ஆச்சு அப்படின்னா, எங்க மகாத்தே அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. எங்க பாட்டியோட தங்கச்சி பொண்ணு அவங்க அத்தை. அவங்களுமே முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. தேனியில கொஞ்சம் நிறைய எல்லாம் டீம் இருந்துச்சு, நிறைய ப்ராடக்ட் போயிட்டு இருந்துச்சு, சென்னையிலயும் போயிட்டு இருந்துச்சு. அப்படியே எல்லாருமே கொஞ்சம் டிராப் அவுட் ஆகி டவுன் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே வந்து இதுல அப் மட்டும் இல்ல, எப்பயுமே டவுன் இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு டவுன் போறோமோ அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், அவ்வளவு அப்க்கு போக முடியும் இல்லையா. சோ இப்ப ஊஞ்சல்ல முன்னாடி எவ்வளவு முன்னாடி போறோமோ அப்படிதான் நம்ம எவ்வளவு பின்னாடி போறோமோ அதே மாதிரிதான் அவ்வளவு முன்னாடி போக முடியும் இல்லையா. சோ அதே மாதிரி எவ்வளவு ஸ்டேட் ஆஃப் டவுனுக்கு போக முடியுமோ போய் முடிச்சாச்சு. சோ அந்த லெவல் ஆஃப் ஹை வந்து இப்ப வந்துட்டு இருக்கேன்னா அவங்க வந்து இப்போ இவங்க எல்லாருமே சொல்றாங்க இல்லையா, நாங்க பண்ணிட்டு இருந்தோம், விட்டுட்டோம்னு. நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா இதை விடல.
கன்சிஸ்டன்சியா பண்ணிட்டே இருந்ததுனால இப்ப இதே ஸ்டேட்ல எங்களால வந்து என்ன செஞ்ச முடிஞ்சு இருக்க முடிஞ்சு. இப்ப இவங்கெல்லாம் கூட வந்ததுனால நாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போக முடிஞ்சு. இவங்களையும் சேர்த்து எங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போக முடியும். சோ மகாத்யா வந்து பார்த்துட்டு இவங்க எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்கல்ல, நீங்க எல்லாரும் அகைன் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லவும் அகைன் அவங்க பூஸ்டப் ஆயிருக்காங்க, அத்தை பூஸ்டப் ஆயிருக்காங்க, அத்தை பொண்ணு, அப்புறம் அத்தை பையன், இந்த மாதிரி எல்லாருமே. இப்ப நான் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறேன் அப்படின்னா எல்லாருமே அதை நான் வந்து இப்போ நம்ம டீம்லயே வந்து எல்லாருக்குமே வந்து போடுறதுக்கான டைம் இருக்காது, ஸ்டேட்டஸ் போடுறதுக்கான டைம் இருக்காது, அதுல போட தெரியாமலும் இருக்கலாம். சோ நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா எல்லாரையும் இப்ப வந்து நம்மளுக்கு ஏத்தாப்புல வாட்ஸ்அப்லயே வந்து அந்த அப்டேட் வந்துருச்சு இல்லையா? சோ மென்ஷன் பண்ணி போடலாம். யாரெல்லாம் போடணுமோ ஒரு குரூப்பே நம்மளால மென்ஷன் பண்ணி போட முடியும். ஒரு குரூப் இப்ப நம்மளோட பிளாட்டினம் டீம் இருக்கு, நம்ம கோர் லீடர்ஸ் டீம் இருக்கு அப்படின்னா அந்த குரூப்பை மென்ஷன் பண்ணாலே அந்த குரூப்ல இருக்க எல்லாருமே அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை தூக்கி அவங்களோட ஸ்டேட்டஸ்ல அப்படியே வந்து போட முடியும். சோ அந்த மாதிரி தான் நான் போடும்போது எல்லாருமே போட்டுருவேன். அப்ப என் கான்டாக்ட்ல இருக்க ஒரு 200 பேர் தான் அந்த ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க அப்படின்னா அவங்க கான்டாக்ட்ல அவங்களுக்கு தனியா ஒரு 200 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி போட்டு தான் இப்போ அடுத்தவங்க கான்டாக்ட்ல இருக்கிற பீப்புளும் எனக்கு வந்து வர்றாங்க, நம்மளோட டீமுக்கு வர முடியுது. சோ சோசியல் மீடியால அவ்வளவுக்கு அவ்வளவுக்கான, ஏன்னா இப்போ பழசு இருந்த ஆன்லைன்ல இருக்கிறத பார்த்து எல்லாம் பயந்த காலம் போய் இப்போ ஆன்லைன்ல ட்ரஸ்ட் பண்ற மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்ததுனால பீப்புளுமே அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. சோ இதுல வர்றது ஏதாவது ஒண்ணுல நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்றது வந்து வந்துட்டாங்க. சோ இதான் நான் சொன்ன மாதிரி கரெக்ட் டைம். மோடிக்கர் நம்மளா தேடி போன காலம் போய் நானும் பண்றேன்னு வந்து ஆட்கள் மறுபடியும் வர்ற காலம். சோ வந்து எல்லாருமே கொஞ்சம் அலர்ட்டா இருந்து நம்ம பேசணும் பேசணும் அப்படின்னு ப்ரொகாசினேட் பண்ணிட்டே இருக்காம ஒருத்தர்ட்ட பேசணுமா டக்குன்னு பேசிருங்க. ரிசல்ட் வரத பத்தி பிரச்சனையே இல்ல. நம்மளோட வேலை என்னது, நான் மோடிக்கர் பண்றேன், இதுல நல்ல லெவல் ஆஃப் நிறைய ப்ராடக்ட் இருக்கு, நல்ல ஒர்த்தபிளான ப்ராடக்ட், நல்ல இன்கம் இருக்கு அப்படின்றத வந்து தெரிவிக்கிறது மட்டும் தான் நம்மளோட வேலை. சோ அதை மட்டும் கன்சிஸ்டன்சியா பண்ணிட்டே போவோம், நம்மளுக்கான பே ஆஃப் வந்து கண்டிப்பா கிடைக்கும். சோ இப்போ நீங்க அடுத்து பார்க்க போற ஒரு லேடி யார் அப்படின்னா எங்க அப்பாவோட அம்மா பாட்டி. சோ அவங்கதான் மோடிக்கர்ல அது அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, போற இடமெல்லாம் வந்து மோடிக்கரை பத்தி பேசுறாங்க அப்படின்றது வந்து எங்க பாட்டியும் அதுல ஒண்ணு. ஒரு எங்க பிசினஸ்ல ஒரு பெரிய அங்கம்னா எங்க பாட்டியும் ஒண்ணு. எங்க போனாலுமே மோடிக்கரை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மோடிக்கர் ப்ராடக்ட மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு லேடி. அவங்களும் போய் ஃபாரின் ட்ரிப்ல நல்லா என்ஜாய் பண்ணிருக்காங்க. என்னென்ன என்ஜாய் பண்ணாங்க அவங்களோட இதையும் வந்து இப்ப அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. உன்னோட பேரு எல்லாத்தையும் சொல்லு. பேசு, சத்தமா பேசு. என் பிள்ளைங்க எனக்கு 3 பிள்ளைங்க. 3 பேருமே இந்த மோடிக்கார்ல இருந்து எல்லாம் எடுத்து எல்லாம் செய்ய போய் எனக்கு எல்லாம் நல்லா சுகர் ரொம்ப. அதனால இதுல கொடுக்குற மாத்திரை மருந்து டானிக்க இதை சாப்பிட்டேவும் நான் ஆஸ்பத்திரிக்கு போகாம இன்னைக்கு நான் நல்ல லெவலுக்கு இருக்கேன். என் பிள்ளைங்க இதை பத்தி எங்கெங்க போனாலும் நல்லா புகழ் பெற்று எங்கனாலும் நல்லா இதுல இருந்து நல்லா முன்னேறாங்க. என் பிள்ளைய இன்னைக்கு இதுல மோடிக்கார்ல இருக்க போய் நான் கோவா வரைக்கும் போய் வந்திருக்கேன். என் பிள்ளைகளோட மெட்ராஸ் போய் மீட்டிங்கு போய் மெட்ராஸ்ல போய் 3 நாள் இருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு நல்ல மாத்திரை, விட்டமின் மாத்திரை, பயிர்னா மாத்திரை, இன்னைக்கு பாவக்காய் ஜூஸு, மான் ஜூஸு எல்லாமே எனக்கு இதை கொடுத்து என்னை ஆஸ்பத்திரிக்கு போக விடாம வீட்லயே இன்னைக்கு இதை சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இருக்கேன். என் பிள்ளைங்க என்ன மோடிக்கார்ல இருக்க போய் நான் ஆஸ்பத்திரிக்கே போறதில்லை. இன்னைக்கு இதை பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளைங்க இதுல இருக்க போய் என் பேரன் பேத்தி எல்லாருமே இதுல தான் வேலை பார்த்து நல்ல வழிக்கு எந்திரிக்காங்க. நல்லா இருக்கு. எங்க போனாலும் இதை பற்றி நல்ல சந்தோஷம். நானும் எங்க போனாலும் இது நல்லா இருக்கு, இதை வாங்க, இதை பத்தி நீங்க எல்லாரும் சாப்பிட்டா நல்லா இருக்கும். துணிப்பொடியில இருந்து இன்னைக்கு சோப்புல இருந்து இன்னைக்கு பேச்சு பெரசுல இருந்து மஞ்சப்பொடியில இருந்து எல்லாமே நீங்க வாங்கன்னு நான் எல்லா இடமும் சொல்லுவேன். அவங்களும் வாங்குவாங்க, சந்தோஷப்படுவாங்க. எல்லாமே எனக்கு பிள்ளை இந்த இதுல இறங்கி வேலை செய்ய போய் மோடிக்கார்ல இருக்க போய் எனக்கேவும் ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கு. எங்க போனாலும் என்னைய பிள்ளைங்க கோயிலா குளமா இன்னைக்கு எங்கனாலும் இன்னைக்கு கூட்டிட்டு போய் என்னைய கூடையே கூட்டு போய் வருவாங்க. நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி எல்லாருமே இதை எடுத்து நல்லா செய்யுங்க, உங்களுக்கும் நல்லா இருக்கும்.
நீங்க இதை எடுத்து செஞ்சா எல்லாருமே இதுல இருந்து இறங்கி இந்த மோடிக்கார்ல இருந்து இறங்கி செஞ்சா இது நல்லாவும் இருக்கும். இது செய்யுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவு 4 வார்த்தை பேசியிருக்கேன். சரி சந்தோஷமா சந்தோஷம். ரொம்ப சொல்லிட்டேன். ஓகே. சோ இதே மாதிரிதான் இந்த மாதிரிதான் எங்களுக்கு வந்து பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் மட்டுமே எவ்வளவு நாள் பேசிட்டு இருக்க முடியும்? அடுத்த செட் ஆஃப் ஒரு லீடர்ன்றது வந்துட்டு ஆஹ் அடுத்தவங்களை உருவாக்குறது தானே இல்லையா? சோ இந்த மாதிரி எங்க இதுலயுமே அடுத்தடுத்த பீப்புளை வந்து நாங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா தயார் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த மீட்டிங்ஸ்ல நாங்க பழைய பேசின எல்லாருமே மறைஞ்சு போய் புது புது ஆட்கள்லாம் இதே மாதிரி எல்லாருமே வந்து டெவலப் ஆகி வரணும் அப்படின்றது. சோ எப்ப இந்த மாதிரி பேசுறதுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த ஜூம் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். முன்னாடி ஸ்டார்டிங்ல நான் பேச ஸ்டார்ட் பண்ணப்பயுமே வந்து எனக்கு 20 நிமிஷம் கொண்டு போறதே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அடுத்து நெக்ஸ்ட் எல்லாரோட மீட்டிங்ஸுமே கேட்க போகுது. நான் இவ்வளவு பேசுறேன்னா இவ்வளவு லேர்ன் பண்ண போய் இவ்வளவு என்னால பேச முடிஞ்சிச்சு இல்லையா? சோ இந்த மாதிரி டெய்லியுமே மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணி நம்மளும் நம்ம வந்து ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே கேட்டுருமா இல்லையா? நம்மளும் கண்டிப்பா கேட்க மாட்டோம் இல்லையா? சோ அகைன் எல்லாருக்கிட்டையுமே என்ன செஞ்சுட்டே இருப்போம் அப்படின்னா சொல்லிட்டே இருப்போம். எல்லாருமே வந்து ஜாயின் பண்றதுக்கான இது வந்து ஒரு கரெக்டான டைம். சோ நம்ம ஒருத்தரை கூட மிஸ் பண்ணிடாம என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லாருமே வந்து நீங்க சொல்லுங்க. ரெகுலரா நீங்க பண்ண வேண்டிய வேலையை பண்ணிட்டே இருங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இன்னைக்கு வெளியில போக முடியலையா, யாருக்கிட்டயாவது போன் காலாவது பண்ணி இதை பத்தி என்ன செஞ்சிருங்க அப்படின்னா பேசிடுங்க. ஒரு சான்ஸ் கிடைச்சு அப்படின்னா எனக்கு இப்ப நான் வந்து என்ன கலைச்செல்வி கம்மன் என்ன நினைச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு ஹோம் மீட்டிங்காவது இன்னைக்கு வந்து என்ன பண்ணணும். அப்பனாதான் அந்த டே வந்து ஃபில் ஆகணும். அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கேன். அப்பதான் வந்து என்னன்னா அந்த டே வந்து ஏதோ ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி அந்த ஒரு என்ன சொல்றது அந்த டொபமைன் வந்து இருக்கும். ஒரு ஹாப்பி ஹார்மோன் எப்ப வந்து அந்த இது டொபமைன் வரும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணோம், இன்னைக்கு நம்மளுக்கான வேலையை கரெக்டா பண்ணியிருந்தா மட்டும்தான் அது வந்து வரும். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஹோம் மீட்டிங் இன்னைக்கு என் டீம்லயோ இல்ல நான் என்னோட ஹோல் டீம்ல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஹோம் மீட்டிங் நம்ம பண்ணா மட்டும்தான் இன்னைக்கு அந்த டே வந்து ஃபில்அப் ஆன மாதிரி இருக்கும். ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து நான் வச்சுக்கிட்டேன். அப்படி இருக்கிறப்போ அப்ப நான் அந்த மைண்ட் செட் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பீப்புள் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு ஹோம் மீட்டிங் கிடைச்சிருது. அங்க போய் நாங்க பண்றோம். இன்னைக்கு கூட நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா இவங்க சொன்ன மாதிரிதான் லாக்டவுன் டைம்ல வந்து அப்ப நான் வந்து யூஜி முடிச்சுட்டு கொஞ்சம் அப்ப வந்து என்ன கரியர் வந்து என்னடா செட் பண்ணன்னு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கிறப்போ என்ன ஆச்சு அப்படின்னா என்ன பண்றேனே தெரியல. நல்லா வந்து ஒரு ஸ்கூல் வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்ததுக்கப்புறம் காலேஜ் போயிட்டு கொஞ்சம் டவுன் ஆகி அகைன் ஸ்டார்ட் பண்றப்ப லாக்டவுன். நான் ஃபைனல் இயர்ல தான் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா லாக்டவுன் ஆச்சு. நான் படிச்சது வந்து கெமிஸ்ட்ரி. எனக்கு ஃபைனல் இயர்ல தான் எல்லாமே லேப் ஃபுல்லாமே கண்டக்ட் பண்றது எல்லாமே ஃபைனல் இயர்ல தான். சோ அங்க அதுவே வந்து டிராப் ஆனதுனால அப்ப நான் பிஜி பண்ணா மட்டும்தான் நான் ஃபுல்லாவே கத்துக்க முடியும். அந்த ஃபைனல் இயரே ஃபுல்லா போனதுனால அதனால நான் பிஜி பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்ப அது ஊடாலே வந்து என்ன இருந்துச்சுன்னா லாக்டவுன் டைம்ல என்ன பண்ணோம் அப்படின்னா டெய்லி காலையில வந்து ஜூம் மீட்டிங் நடக்கும். இது போக நம்மளோட கம்பெனி மீட்டிங் வந்து டெய்லியும் இருக்கும். பகல் டைம்ல ஒரு 2 மணி நினைக்கிறேன், 2 மணி 11 மணி இந்த மாதிரி ஒவ்வொரு ஷெடியூல போட்டுட்டே இருப்பாங்க. அப்ப நாங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹோலா ஃபேமிலி ஃபுல்லாமே உட்காந்து வந்து அட்டன் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப அந்த நம்ம ஒரு டெய்லியும் அந்த கான்டாக்ட்ல நம்ம அப்ளைன் கான்டாக்ட்லயோ நம்ம டீமோட கான்டாக்ட்ல இருக்கும்போது தான் நம்மளுக்கு அது பண்ணணும் அப்படின்றது வந்து வரும் இல்லையா? சோ அதோட ஹேபிட்டோ அதோட பண்ணணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் வந்து நம்ம டெய்லியுமே ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் வரும். அப்போ நம்ம ஜூம் மீட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இவ்வளவு பெருசா இருக்கு. அப்ப நாங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும் போது என்ன பண்ணோம், நாங்க சும்மா கேட்கலாம் மாட்டோம். பேக் எடுத்துக்கிடுவோம், கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்துக்கிடுவோம், டெமோ கிட்ட எடுத்துக்கிடுவோம். போய் ஒவ்வொரு வீட்டுக்கா போய் ரெகுலரா பண்ணிட்டே இருந்தோம். அடுத்து நானு லாக்டவுன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் காலேஜ் போயிட்டேன். அப்புறம் கொஞ்சம் டிராப் அவுட் ஆயிடுச்சு. அவங்களும் அடுத்தடுத்து எல்லாருமே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் வேலைக்கு போகணுன்ற டைம் இப்போ வந்துருச்சு இல்லையா? சோ நான் வந்து வேற எந்த வேலைக்கும் வந்து போடுறோம் அப்படின்னா இப்ப நான் படிச்சிருக்கேன், படிச்சதுக்கு ஏத்தாப்புல நான் வேலைக்கு போகணும். என்னோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்தாப்புல நான் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னா இதுக்கு அடுத்து எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாம் எழுதணும், பாஸ் ஆகணும். அந்த ஒரு பின்னாடி இருக்கு. ஆனா இன்னமும் நான் படிக்கிறது வந்து அப்படின்னா என்னோட ஏஜ் வந்து இப்ப என்ன ஆயிடுச்சு 24 ஆயிடுச்சு. இன்னமும் வந்து நான் எனக்குன்னு ஒரு ஏர்னிங்ஸ் இல்லாம நான் வந்து அடுத்த ஸ்டெப்க்கு நான் படிக்க போகணும் அப்படின்றது வந்து வீட்டுக்கு வந்து நான் ஏதாவது வந்து என்னோட ஏர்னிங்ஸை வந்து கொடுக்கணும் இல்லையா? சோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா மோடிக்கர். இன்னொன்னு என்ன அப்படின்னா எனக்குமே வந்து டெய்லியுமே வந்து கிளம்பி போறது வந்து நான் கொஞ்சம் சோம்பேறி. ஈவினிங் டைம்ல நான் கொஞ்சம் நல்லா எப்படின்னா கொஞ்சம் லீவ்னா நல்லா பகல் ஃபுல்லா நல்லா இருந்துட்டு ஈவினிங்ல தான் கொஞ்சம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகுது. காலையில எழுந்து குளிக்கிறதே எனக்கு கொஞ்சம் பெரிய கஷ்டம் தான். நான் வந்து ரொம்ப சோம்பேறி. வெளியில டெய்லி எஞ்சி போகணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டம் தான்.
ஆனா வீட்லயே இருக்கணும், வருமானமும் வரணும். அதுக்காக தான் நான் சூஸ் பண்ணது என்னன்னா மோடிகர். சீரியஸ்லி இந்த மாதிரி மோடிகர்ல இருந்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு லெவல் ஆஃப் ஒரு டீம் செட் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு பெருசா என்ன இருக்காது, வேலை இருக்காது. ஆனா நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும், இன்கம் வரும் இல்லையா? சோ அதுக்காகவும் நான் மோடிகர் பண்ணேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே பார்த்த ஒண்ணு. இது எனக்கு பர்சனலா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, என்னோட என்னோட லைஃப் ஸ்டைலே ஃபுல்லாவே மாத்துச்சு. என்னோட மென்டாலிட்டிய மாத்துச்சு. என்னோட ஃபுல்லாவே வந்துட்டு ரொம்ப பிம்பிள் எனக்கு ஒரு வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாத பிம்பிள், ஆக்னே ஃபுல்லாவே ஃபேஸ்ல இருக்கும். அதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் கிடைச்சு அப்படின்னா, லாக்டவுன் டைம்ல வந்துட்டு ஸ்கின் கேர், ஹேர் கேர் இது எல்லாமே வந்து ட்ரெய்னிங் அப்போ வந்து குடுத்தாங்க. சோ அந்த ஜூம் மீட்டிங், அந்த லாக்டவுன்ல நடந்த ஜூம் மீட்டிங்னால தான் ஒரு பெரிசா வந்து என்ன பண்ண முடிஞ்சுச்சு, என்னால எல்லாவோட ட்ரெய்னிங்ஸுமே எடுத்துக்க முடிஞ்சுச்சு. சோ அந்த ஃபேஸ் எனக்கு நெறைய மாத்தி குடுத்துச்சு. என்னோட ஹேர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபுல்லாவே எனக்கு கிரே ஹேரா இருக்கும். சோ இப்ப எங்க ஊர்ல எப்படி எங்கள பார்த்து நாங்களே ஒரு என்ன சொல்றது, மாடல் மாரின்னு வச்சுக்கோங்களேன். நாங்க தனியா மாடல் குடுக்கணும். நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்ல. நம்ம வந்து மாறணும் அப்டின்னா, இந்த வேர்ல்டு நமக்காக மாறுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் இந்த மாதிரி இருக்கிற ஒண்ணு. அ நான் வந்து பெர்சனலா எல்லா ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ணி, நான் அதுல சாட்டிஸ்ஃபை ஆக போயி, எனக்கு அதுல எல்லாமே மாற்றம் வரப்போயி, என்னோட லைஃப் ஸ்டைலே மாத்துனதுனால தான், நான் இப்ப நெறைய பேருக்கு இதுல நான் எல்லாருமே மோடிக்கல்ல சேர்ந்ததுக்கு ஒண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா? வெளியில இருக்க பீப்பிள்ஸ்க்கு வந்து என்ன கிடைக்காது, ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அவங்களுக்கு சொல்யூஷன் இருந்திருக்காது. அது இன்கம் வைஸா இருந்தாலும் சரி, பாடியில இருக்கிற ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நெறைய ஒரு இருக்கும் இல்லையா? சோ அதுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு சொல்யூஷன் குடுத்து அவங்க அதுலருந்து வந்து அவங்க வந்து ரெக்கவர் ஆயிட்டாங்க அப்டின்னா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா, மோடிகருக்கு வந்தேன். ப்ராடக்ட் வைஸ் நல்லா இருக்கு. ப்ராடக்ட் எல்லாருக்கும் நல்லா ரெக்கவர் பண்ணுது. எல்லாருக்குமே நல்லா இருக்கு. ஒரு நல்ல பொருட்கள எல்லாருமே யூஸ் பண்ணணும். எனக்கு கிடைச்சது மித்தவங்களுக்கு கிடைக்கணும் அப்டின்றதுக்காக தான் நான் மோடிகர் வந்தேன். சோ அந்த இதுதான் கன்சிஸ்டன்சியா நான் பண்ணிட்டு இருக்கிறப்போ எனக்கு வந்து நல்ல ஒரு அச்சீவ்மென்ட்ஸ் கிடைக்கும். நான் ஜாயின் பண்ணி 6 இயர்ஸ் ஆச்சு. கண்டிப்பா. ஆனா அந்த 6 இயர்ஸ்லயுமே வந்துட்டு நான் ஒண்ணுமே பண்ணல. இந்த லாஸ்ட் 6 மந்த் நான் கன்சிஸ்டன்சியா இந்த ஒர்க்க நான் பண்ணிட்டு இருக்க போய் தான், நான் அந்த டைரக்டர் லெவல் 6 இயர்ஸ் என்னால அச்சீவ் பண்ண முடியாத அந்த டைரக்டர் லெவல் வந்து லாஸ்ட் இந்த என்னால அ மே, ஜூன், ஜூலை இந்த என்னால ஆகஸ்ட் வரைக்கும், செப்டம்பர் வரைக்கும் என்னால பண்ண முடிஞ்சுச்சு. எது எப்படி அப்படின்னா, அதுல கன்சிஸ்டன்சியா நான் பண்ணிட்டு இருக்க போய், யார் வர்றாங்க, வரல, மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, எல்லாமே இருக்கும். இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஃபீல் பண்ணும். இல்ல ரேட் கூட்டிட்டாங்க. இல்ல என்னால டைம் இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, பிளான் மாறிச்சு. எவ்வளவுதான் ரேட் கூடுனாலும் நகைக்கடைங்க யாருமே வந்து என்ன செய்யல அப்படின்னா, கடைய மூடிட்டு போறது இல்லையா? இல்லல்ல. சோ பீப்பிள் யாருக்கு இந்த இது போய் சேரணும்னு இருக்கோ, யாருக்கு வேணும்னு இருக்கோ அவங்க வந்து கண்டிப்பா வந்துருவாங்க. நம்மளோட வேலை என்ன கன்சிஸ்டன்ஸா இத வந்து சொல்லிட்டே இருக்கிறது. நீங்க வந்து ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. ஒரு டெட்லைனோட ஒரு கோல் இருக்கணும். டெட்லைன் இல்லாத கோல் வந்து அது கோலாவே இருக்காது இல்லையா? சோ இந்த மந்த்துக்கு இது பண்ணணும். இன்னைக்கு இத பண்ணணும் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி, இந்த ஒரு 30 டேஸ் இருக்குன்னா, இந்த ஒவ்வொரு நாளும் தான் இந்த 30 டேஸ். அப்போ ஒவ்வொரு நாளுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து, இன்னைக்கு இன்னைக்கு டே ஆனா கோல் என்ன? இன்னைக்கு யார நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி பேசப் போறோம்? அப்படின்றத வந்துட்டு, இன்னைக்கான கோல் என்ன நீங்க செட் பண்ணுங்க. அதுக்கான ஆட்கள் வந்து கண்டிப்பா வந்துருவாங்க இல்லையா? சோ அந்த மாரி டெய்லியுக்கான ஒரு கோல் ரெடி பண்ணுங்க. அடுத்து நாங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அடுத்தடுத்து எங்களோட லெவல்ல வந்து பீப்பிள வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். சோ Zoomல பேச தயங்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களும் நான் எப்படி இதுல பேச ஸ்டார்ட் பண்ணா, கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து எல்லாரும் பேச முடிஞ்சுச்சு. சோ அதே மாதிரி பரவால்ல. எல்லாரும் என்னால ஒரு 10 மினிட்ஸ் எடுக்க முடியுமா? பேசுங்க. ஒவ்வொருத்தரும் இதுல Zoom மீட்டிங்ல வரத்துல நான் அடுத்து எல்லாரோட நோக்கம் என்ன அப்படின்னா, இதுல வர்ற இப்போ வந்து 28 பீப்பிள்ஸ வந்து இது வந்து 100 பீப்பிளா, 200 பீப்பிளா மாத்துறது தான் நம்மளோட வேலை. ஏன் அப்டின்னா, நம்மளோட 2 பெரிய லீடர்ஸ் வந்து அவங்களோட டீம்க்காக அவங்களோட காச வந்து போட்டு நம்மளோட Zoom மீட்டிங் வந்து வந்து குடுத்துட்டு இருக்காங்க. இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடையாது. என்னதான் இருந்தாலும் நம்ம Zoom மீட்டிங் வந்து காசு குடுத்து பே பண்ணி நம்ம Zoom மீட்டிங் எடுத்தாலும், அத ரெகுலரா மார்னிங் வந்து அத கிளிக் பண்ணி வச்சு, ஒரு பீப்பிள இன்வைட் பண்ணி, அத ஹோஸ்ட் பண்ணி, லாஸ்ட்ல முடிச்சு வைக்கிறது வரைக்கும் ரஞ்சிதா அண்ணா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்துட்டு இன்னைக்கு யார பேச வைக்கலாம், அதுக்கான ஷெட்யூல் போட்டுட்டு இருக்காங்க. சோ இவ்ளோ லீடர் வந்து நம்மளுக்கு பீப்பிள் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு இருக்காங்க. வெளியில எந்த விதத்திலயுமே வந்துட்டு இவ்ளோ சப்போர்ட் பண்றதுக்கான ஆட்கள் கிடைக்காது. சோ அடுத்து நம்மளோட கோல் என்ன? இந்த Zoom மீட்டிங்ல என்ன அப்டின்னா, டெய்லியும் ஒரு புது நபர வந்து கொண்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமா பீப்பிள வந்து கொண்டு வரணும் அப்டின்றத ஒரு நாள் சொன்னோம், 2 நாள் சொன்னோம் அப்டின்னா கண்டிப்பா வரமாட்டாங்க. ரெகுலரா நம்ம வந்து ஈகோ இல்லாம வந்து சொல்லிட்டே இருந்தோம் அப்டின்னா, கண்டிப்பா வந்து வருவாங்க. நம்ம இந்த மந்த் எண்டுக்குள்ள ஒரு 100 பீப்பிள், 200 பீப்பிள் வந்து நம்ம இந்த Zoom மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வைக்கணும் ரெகுலரா அப்டின்றது தான் நம்மளோட கோலா. நம்ம எல்லாரோட கோலாவும் நான் வந்து வச்சுக்கிறேன். டெய்லி ஒருத்தர கூட்டுவோம். கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தவங்கள கூட்டுவோம். ஒவ்வொரு சைடுல இருந்து இப்ப நம்ம 28 பேர் இருக்கோம்னா, 28 பேரும் ஒரு நாளைக்கு ஒரு புது ஆள வந்து கொண்டு வருவோம் அப்டின்றத வச்சுக்குவோம். சோ இந்த Zoom மீட்டிங் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். அது வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் கூட வச்சுக்கலாம்.
எல்லாருக்கும் ரெகுலரா ஒரு ஹால் மீட்டிங் வந்து கிடைக்கிறது வந்து கஷ்டம். எல்லாருமே கொண்டு போய் டிராவல் பண்ணி கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கறது வந்து கஷ்டம். ஆனா இந்த ஜூம் மீட்டிங்ல இருந்த இடத்துல இருந்து எல்லாருமே வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா கத்துக்க வைக்க முடியும். எல்லாம் நம்மளோட டீமுக்காக வேற பேரலல் டீம்ல இருந்தோ வேற பெரிய லீடர்ஸ் கிட்ட இருந்தோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மோட்டிவேஷன் கிடைக்கும். சோ அந்த மாதிரி இந்த ஜூம் மீட்டிங்ல ஆட்களை கொண்டு வர வேண்டியதான் நம்மளுக்கான புது கோலாவே வந்து எல்லாருமே வந்து செட் பண்ணிக்கோங்க. சோ இதே மாதிரி எல்லாருமே பண்ணுங்க. சோ இன்னைக்கு நாங்க வந்து நாங்க 2 பேருமே இப்ப அகைன் நாங்க எப்படி லாக்டவுன் டைம்ல வந்துட்டு 2 பேரும் ஜாயின் பண்ணி கலைசெல்வி அக்கா சொன்ன மாதிரி நம்ம தனியா ஒரு சிங்கிள் எடுத்துட்டு போறது வந்து நம்மளுக்கே கொஞ்சம் வந்து கான்பிடன்ட் லெவல் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பண்ணிடலாம், இருந்தாலும் இன்னொருத்தவங்களை கூட கூட்டு போறது இன்னும் கொஞ்சம் வந்து கான்பிடண்டா இருக்கும். சேர்ந்து எல்லாருமே வந்து உயர்வோம். தேங்க்யூ. ஸோ இன்னைக்குமே நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு ஹோம் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கோம். சாத்தூர்ல 2 பேருமே நாங்க சேர்ந்து, நானும் கிருத்திகா அண்ட் கார்த்திகா 2 பேருமே போறோம். ஓகே, இன்னைக்கான செஷன் வந்து நல்லா இருந்திருக்கும் நான் வந்து நினைக்கிறேன். இது வந்து 6ல இருந்து 60 வயசு இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு சூட்டபிளானதுதான் இந்த மோடிகர். ஓகே, சோ இன்னைக்கான நேத்துக்கான மணி மேக்கிங் ஆக்டிவிட்டியோ இல்ல ஃபீட்பேக்கோ யாராவது ஷேர் பண்ணலாம் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. வாழ்த்துக்கள் தெரிவிச்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான செஷனா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். சோ உங்களோட மணி மேக்கிங் ஆக்டிவிட்டியோ இல்ல ஃபீட்பேக்கோ யாராவது சொல்லதா இருந்தா சொல்லலாம். தேங்க்யூ கார்த்திகா. பாத்தீங்கன்னா அத்தை பொண்ணு, சரிங்களா, அத்தை பாட்டி பாருங்க எப்படி நடக்கு அப்படின்னா நம்ம பிசினஸ் ஃபேமிலியா வந்து என்ன நடக்கு, ஃபேமிலியா வந்து பிசினஸ் வந்து நடக்கு. இப்போ நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி அத்தை பொண்ணு, அத்தை பாட்டி இப்படி எல்லாம் எங்காச்சும் வந்து எல்லாரும் கம்பைன் பண்ணி எல்லாம் ஒரே செட்டப்ல வந்து பிசினஸ் நடக்குமா அப்படின்னா வெளியே வந்து கேள்விக்குறிதான் இருக்கும். ஈவன் வந்து சிஸ்டர்ஸ் 2 பேர் வந்து சேர்ந்து பிசினஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா கேள்விக்குறியாத்தான் இருக்கும். இங்க பாருங்க என்ன நடக்கு அப்படின்னா மோடிகேர்ல ஒரு ஃபேமிலியாவே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பிசினஸ் வந்து குமார் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. குமார் சாரோட பொண்ணு கார்த்திகாவும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ கார்த்திகா, தேங்க்யூ. ரஞ்சித், good morning சார். good morning for creating our leaders. எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கார்த்திகா. வணக்கம், வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம்ப்பா. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கோட்டை குமாரெல்லாம் மிஞ்சிட்டப்பா நீங்க. சரிதானா? ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு. ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படின்னா ரியல் ஃபேமிலி பிஸ்னஸ் இதுதான். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிக்கிறேன், நம்ம ஃபேமிலிக்கெல்லாம் ப்ராடக்ட் கொடுக்கறது உண்டு. ஆனா நம்ம ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையுமே டைரக்டர் ஆக்குறது, பிரசன்டரா ஆக்குறது, இதை பிரசன்ட் பண்ணாங்க பாருங்க, அப்படிங்கிறது எவ்வளவு நல்ல விஷயம், எவ்வளவு முன்னோடியான விஷயம்னு பாருங்க. பயோனியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பயோனியர்ஸ் அப்படின்னா முன்னின்று சேரவங்க. மற்றவங்க செய்வதை நாளைக்கு செய்ய போறத, அடுத்த வருஷம் செய்ய போறத இப்பயே செய்யறதுக்கு பேரு தான் பயோனியர்ஸ்ன்னு பேர். இன்னைக்கு பட்டாசு ஃபேக்டரி நிறைய இருக்குது சிவகாசியில. ஆனா அந்த பயோனியர்ஸ் முதல்ல பண்ணவங்க அந்த காளீஸ்வரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற அந்த ஃபயர்வொர்க்ஸினுடைய ஓனர்ஸ் தான் இன்னைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர்களா இருக்கிறாங்க. அந்த மாதிரியே மோதிக்கேர்ல நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான கோடீஸ்வரர்களா இருக்க போறது யாரு அப்படின்னா எதிர்கோட்டையில இருக்கிற இப்ப நீங்க பார்த்த இந்த ஃபேமிலி தான். அம்மா பேசினாங்க, அதாவது எதிர்கோட்டை குமாரனுடைய அம்மா, அவங்க எதிர்கோட்டை குமாரோட மக பேசுறாங்க, தங்கச்சி பேசுறாங்க, தங்கச்சி பொண்ணு பேசுறாங்க. வேல்முருகன் மிகப்பெரிய லீடரா இருக்கிறாரு இன்னைக்கு. வேல்முருகன் ரெப்ரசன்டேஷன் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் தான் நம்ம டீமுக்கு ப்ராடக்ட் நாலேஜ் கொடுத்துட்டு இருக்காரு. நேற்று கூட கால் மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்கிறப்ப பேசிட்டு இருக்கிறப்ப சொன்னேன், எப்படித்தான் வேல்முருகன் இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு சிறப்பா நம்ம ஒதுக்கிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்கோர்ஸ் எதிர்கோட்டை குமார் இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கிய காரணமா இருக்கிற ஒரு நபர். அவ்வளவு அழகா இந்த மோதிக்கேட் பிசினஸ பண்ணிட்டு இருக்கிறாரு. பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம ஃபேமிலி எல்லாத்தையுமே, நான் இப்ப சொன்னது எத்தனை பேருன்னு பாருங்க, 6 பேர். 6 பேரு கன்சல்டன்ஸ் இல்லைங்க, அட்வைசர்ஸ் இல்லைங்க, லீடர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம். ப்ராடக்ட் வாய திறந்து அம்மாவுங்க பாருங்க, வாய திறந்து எத்தனை ப்ராடக்ட் சொல்றாங்கன்னு பாருங்க. பாவக்காய் ஜூஸ், ஸ்பைருலினா, நோனி ஜூஸ்,
இதெல்லாம் என்னைய கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு போக விடாம பண்ணி வச்சிருக்கிறாங்க என்னைய. என் பிள்ளைங்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா இல்லைங்க, 10% கூட இல்லை. அப்ப நம்ம இதை ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு நம்மளும் நம்ம ஃபேமிலியில இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே இந்த பிசினஸ்குள்ள கொண்டு வரணும். டைரக்டர் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, அந்த டைரக்டர் ஆகிறதுக்கு இன்னைக்கு நம்ம மீட்டிங்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்க 100% யூசரா இருந்தாலே நம்ம டைரக்டர் மெயின்டைன் பண்ணிடலாம். பிசினஸ் வால்யூம் நடக்கிறது அவ்வளவு ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை அப்படிங்கிறத முன்னுதாரணமா இருந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த எதிர்கோட்டை அண்ட் ஃபேமிலி, எதிர்கோட்டை குமார் அண்ட் ஃபேமிலி, வேல்முருகன் அண்ட் ஃபேமிலி, கார்த்திகா அண்ட் ஃபேமிலி. இதை முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு நம்மளும் பண்ணணும் அப்படின்னு உங்களை எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிறேன். கார்த்திகா அன்னைக்கு ரொம்ப சூப்பரா சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட கோல் என்னைக்கு அதை ரீச் பண்ணணும் அப்படிங்கிற வரையறை. ஒரு மாசம் அப்படின்னா அதுல 30 நாள் இருக்குது. அப்ப இந்த மாசம் நான் இன்னும் கோல் ரீச் பண்ணணும் அப்படின்னா அதை 30ஆ பிரிச்சுக்கிட்டு இன்னைக்கு நான் என்னது ரீச் பண்ணணும், அந்த கோலை ரீச் பண்றதுக்கு இன்னைக்கு என்ன ஆக்டிவிட்டி பண்ணணும், சின்ன சின்னதா பிரேக் பண்ணி உடைச்சு அந்த கோலை நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத கூட கார்த்திகா சொன்னா பாருங்க. எவ்வளவு சின்ன பொண்ணு எவ்வளவு மெச்சூர்டா திங்க் பண்ணி நம்மளுக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க. அப்ப இது எல்லாமே சாத்தியம் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இது ஒரு முழுதாரம் இன்னைக்கு வராதவங்க எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் அர்த்தம். கட்டாயம் இதை நீங்க யூடியூப்லயே அப்லோட் பண்ணுங்க ரஞ்சித்து. அந்த இதை வந்து நம்ம டீம்ல எல்லாத்துக்குமே நம்ம அனுப்பி விடுவோம், எல்லாருமே பார்க்கட்டும், பார்த்து மோட்டிவேட் ஆகுங்க. இப்ப கேட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே உங்க ஃபேமிலியில இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே 100% யூஸரா மாத்துங்க. மாசம் 50,000க்கு நம்ம ப்ராடக்ட் நம்மளே ஓனா யூஸ் பண்ணிட முடியும். நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், 5,000க்கு 10,000க்கு தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லுவோம். அது நானு இப்ப என்னுடைய ஒய்ஃப் அப்படின்னு தானே திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப என் பசங்க, மருமக இப்படிலாம் நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா கட்டாயமா இப்போ எதிர்கொட்டக்குமா திங்க் பண்ற மாதிரி அவங்க ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் ப்ரெசன்டேஷன் பண்ணுவதற்கு தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ் ப்ராடக்டை யூஸ் பண்றதுக்கு முதல்ல தயார் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளால 50,000க்கு மேல மாசம் நம்ம ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு 10 ஃபேமிலி இருந்தாலே 50,000 × 10 எவ்வளவுங்க, 5 லட்சம். நம்பர் கேம். வெறும் 10 ஃபேமிலி இருந்தாலே நம்ம ரெட் டைமண்ட் டைரக்டர் ஆக முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளும்படி உங்களை எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிறேன். ரஞ்சித் எல்லாம் வந்து எந்தெந்த டேட்ல நான் வந்து ஜூம் மீட்டிங் கொடுக்குறேன் அப்படிங்கிறத கூட எனக்கு அனுப்பிட்டார். என்னுடைய டீம் மெம்பர்ஸ் நீங்க யாரும் எல்லாருமே என்ன செய்யுங்க, உங்களுக்கு என்ன டேட்ஸ் அப்படிங்கிறத சொல்லுங்க. நான் வந்து ப்ரெசன்டேஷன் ஷெட்யூல் பண்ண டெய்லி போட்டுட்டு இருப்பேன். நான் மொத்தமாவே போட்டு உங்களுக்கு அனுப்பவும் தயாரா இருக்கிறேன். இன்னைக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ரஞ்சித். தேங்க்யூ பார்ட்டிசிபென்ட்ஸ். வாழ்த்துக்கள். அம்மா செல்லத்தாய், கிருத்திகா, கார்த்திகா, இவங்களை கொண்டு வந்த வேல்முருகன் அண்ட் எதிர்கோட்டை குமார் உங்க எல்லாத்துக்குமே நான் வந்து வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். கலந்து கொண்ட எல்லாத்துக்குமே தேங்க்யூ வெரி மச். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ரஞ்சித். Thank you, sir. Thank you. Thank you for all participants. Have a great day. Thank you.